கேழ்வரகு மாவு அதாவது ராய் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு நம்ம பொருளை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு இருக்காது, அதனால நம்ம உப்பு போடுறோம். நம்ம இப்போவே உப்பு அதிகமாக போட வேண்டாம். மிளகாப்பொடி காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன், வர மிளகாப்பொடி. இதே கலக்கி விட்டுடலாம். இல்லைன்னா ஒரே பக்கமாக மிளகாப்பொடி உப்பு எல்லாமே கரெக்டாக ஒரே பக்கமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதாக இருக்கும். பாருங்கள், மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு கலரை மாறிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் 2 கைப்பிடி பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கப்பட்டலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கலக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கலக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிச்சா இப்படி உருண்டை வரணும், கொல கொலன்னு கூடாது. இப்படி தட்டினோம்னா வடையாட ஸ்டிப்பாக நிற்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பக்குவத்தில் இது பண்ணிக்கோங்க. உடனே இதுக்கு கடலை பாருங்கள், ஒரு கைப்பிடி கடலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லா பக்கம் வரணும். அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, அங்கங்கே படும்போது பல்லில் படும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு கடலைப்பருப்பு கூட ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். கடலை தான் சேர்த்தணும் அப்படின்னு இல்லை. பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், கடலை அங்கங்கே இருக்குது. பாருங்கள். நீங்களே இது மாவு பிணைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடை சுட்டுக்கலாம். என் பையன் எண்ணெய் பண்ணிட்டுருக்கிறான் பாருங்கள். நீ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம பிணைஞ்சி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நான் 10 நிமிஷத்துங்கிறது 15 நிமிஷமே ஊற வச்சிட்டேன். உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கிட்டுன்னு. வேணால் லைட்டாக வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வாயில் வச்சு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா காயிட்டு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சாலும் ஏன் செக் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன உருண்டை ஒன்று எடுத்து போட்டோம்னா தெரிஞ்சிடும். இப்போ வந்து மாவு வந்து கையில் தட்டினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி தட்டினாலும் சரி, எண்ணெயெல்லாம் தடவலை, சும்மா தான் வச்சு தட்டுறேன். நீங்கள் எண்ணெய் தடவுறான்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இது பண்ணிக்கோங்க. நான் குட்டம்போக்கில் வச்சு அடிக்கிறேன்.
நம்ம வந்து போட்டோன்னே என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே போட்டோன்னே நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே கலர் மாறிடும், உள்ளே இருக்கிறது வேகாது. நான் ஒரு 5 வடை மட்டும் தட்டி போட போகிறேன். 4 போட்டேன். இன்னும் ஒரு வடை மட்டும் தட்டிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நீ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். எனக்கு மையதியோட கத்தி வச்சு பழக்கமானங்காட்டி கத்தியிலேயே தான் திருப்ப வருது. பாருங்கள், ராய் வடை சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுங்க. ராய் எந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லதுங்க. அதனால் சேர்த்திக்கோங்க. முடிஞ்சால் ராய் களி, ராய் தோசை, ராய் இட்லி ஏதாவது ஒன்றில் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது. டெய்லியும் அரிசி சாதமே சாப்பிட்டுக்கிறத விட, இல்லை போண்டாவே கடலை மாவுலேயே போண்டா சுட்டுட்டு இருக்கிறத விட, பஜ்ஜி பவுண்டர் மிக்சர்லேயே நம்ம இருக்கிறது தான் சுட்டுட்ருக்குறோம் அதிகமாக. அதை சுடுறத விட நம்ம இதில் சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், கொதியறது இறங்கிடுச்சு. நீ எடுத்துடலாம். வெந்துருச்சு. அடுப்பு சிம்மிலேயே வச்சு தான் வேக வச்சுருக்கிறேன். வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் வடிட்டோம். நம்ம மீதி போட்டுடலாம். போடும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓய், என்ன ஃபோனா? நீ பேசிட்டியா? ஹலோ, திருப்பி போட்டுடலாம். நம்ம போட்டு 5 நிமிஷம் தான் ஒரு வடைக்கு. பாருங்கள், கொதி விடுறது பாருங்கள், கம்மியாகிட்டே இருக்குது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்துடலாம். இது 2வது அடைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வடிட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. கடலை பாருங்கள், நம்ம போட்ட கடலை வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பண்ணுங்கள். கேட்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது பாருங்கள், நான் இதாக பஸ் லேசாக சுட்டது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது பாருங்கள், கெட்டியாக சுட்டது, வடை மாதிரி சுட்டது. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள்.